அடிக்கிற வெயிலுக்கு நல்ல குளு குளுன்னு நல்ல சூப்பரான நல்ல டேஸ்ட்டான கிர்ணிப்பழ ஜூஸ் ஒரு முறை இந்த பக்கத்தில் செஞ்சு குடிச்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கிர்ணிப்பழத்தை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய விதைகளை மட்டும் நீக்கிருங்க. அது நமக்கு தேவைப்படாது. விதைகளை நீக்கிட்டு மேலே இருக்கக்கூடிய சதைகளை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு இது போல் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கலாம். மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ மிக்சி ஜாரில் வந்து சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சர்க்கரை சேர்த்துட்டு இது கூட நல்லா அரைச்சதுக்கப்புறம் திக்கான பால் சேர்த்துக்கங்க. 1/4 லிட்டர் அளவுக்கு வந்து திக்கான பால் வந்து சேர்த்துக்கலாம். பால் வந்து தண்ணியாக இருந்துச்சுன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் வராது. பால் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு இதை வந்து வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கங்க. மாற்றினதுக்கப்புறம் இதில் வந்து வேக வச்சதை ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஜவ்வரிசி, இது கூட சப்ஜா சீட்ஸ் வந்து சேர்த்துக்குங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சப்ஜா சீட்ஸை ஊற வச்சிங்கன்னா நல்லா ஊறி உப்பி வரும். கடைசியாக சேர்த்துட்டு சர்வ் பண்ணுங்கள். செம்ம டேஸ்டான குளு குளுன்னு ஜூஸ் ரெடி.